ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். நம்மளில் நிறைய பேருக்கு டீ குடிக்கும் போது புத்துணர்ச்சியாக ஃபீல் ஆகும். அதனால் ஒரு நாளைக்கு 2-3 டீ கூட குடிச்சிருவோம். அந்த அளவுக்கு இது ஒரு ஃபேவரேட்டான ரெசிபி நிறைய பேருக்கு. ஆனால் பொதுவாக வீட்டில் டீ போடும்போது சில மிஸ்டேக் நம்ம எல்லாருக்குமே வருங்க. சில நேரம் டிகாஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில நேரம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டான ஸ்ட்ராங்கில் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் டீ எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் பர்ஃபெக்டான டீ வீட்டில் செஞ்சு தர முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு இடி உரல் எடுத்துக்கோங்க. அதில் 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் கொஞ்சமாக இருந்தால் தான் பிடிக்கும்னா இதில் பாதி எடுத்துக்கோங்க. இஞ்சியை நல்லா நசுக்கி எடுங்க. இந்த அளவுக்கு நசுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி டீ தான் செய்ய போகிறேன், அதனால் ஏலக்காய் குறைவாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு ஏலக்காயோட வாசனை அதிகமாக பிடிக்கும்னா இது கூடவே 2 கூட சேர்த்துக்கோங்க. இதை நசுக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிக்கனமான டீ பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் 3 கப்பு டீ செய்ய போகிறேன். அதுக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி ஏலக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த தண்ணியிலேயே சர்க்கரை சேர்க்கணும். நான் 3 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி 3 கப் டீ செய்ய போகிறேன், அதனால் 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே டீத்தூள் சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூனு டீத்தூள் சேர்த்துக்கோங்க. டீத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் தண்ணி சேர்த்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த டிகாஷன் எல்லாம் பாலில் நல்லா இறங்கி வரும், நமக்கு டீயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இடையிடையே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு 2-3 தடவை நல்லா ஆற்றிக்கோங்க. நுரை வர்ற மாதிரி ஆற்றி எடுங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான டீ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.